1959 ஆண்டு ஜனவரி மாதம் சோவியத் யூனியனில் நிலவிய கடும் குளிர்காலம். மலைகளால் சூழப்பட்ட யூரல்ஸ் காடுகள். இளம்பருவ மலை சாகசக்காரர்கள் 10 பேரும் ஒரு பயணத்துக்கு தயாராகிறார்கள். இந்த பயணத்தை வழிநடத்தியவர் இகோர் டயாட்லவ், ஒரு புத்திசாலி இன்ஜினியரிங் மாணவர். இந்த குழு மிகுந்த அனுபவம் உள்ளவர்கள், கடுமையான மலைப்பாதைகளையும் வெற்றிகரமாக கடந்து வந்தவர்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் திரும்பவில்லை என்று நீங்கள் கேட்டீர்களா? ஆம், அவர்கள் அனைவரும் மரணமடைந்தார்கள். இது ஒரு சாதாரண மரணம் அல்ல, இது ஒரு உலகையே உலுக்கிய மர்மம். டயாட்லவ் பாஸ் சம்பவம். சோவியத் யூனியனின் உறைந்த நிலத்தில் ஒரு கதை ஆரம்பமாகிறது. உரால் மலைகளின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு பனி மூடிய பகுதியில் 10 பேர் ஒரு மலையேற்ற பயணத்துக்கு கிளம்பினார்கள். அவர்கள் அனைவரும் இளம் வயதினர். அவர்கள் லியுட்மிலா டுபினினா, யூரி கிரிவோனிஷெங்கோ, ருஸ்டெம் ஸ்லோபோடின், அலெக்சாண்டர் கோலெவாத்தோவ், செமியோன் ஜோலோட்டாரியோவ், யூரி டோரோஷெங்கோ, ஜினாய்டா கோல்மோகோரோவா, ஈகோர் டியாட்லோவ்னிக் மற்றும் திபோ பிரிக்னோலே. சவால்கள் நிறைந்த மலைப்பாதையை கடந்தும் கடுமையான பணியையும் எதிர்கொண்டும் இந்த பயணத்தை முடிக்க தங்கள் திறமையை நிரூபிக்க நினைத்தவர்கள். இவர்களின் தலைவன் இகோர் டயாட்லவ், வயது 23. இந்த குழுவில் மேலும் 8 மாணவர்கள் மற்றும் ஒரு வயதான அனுபவமுள்ள ஒருவர் இருந்தார். அவர் செமியோன் ஜோலோட்டாரியோவ். இவர்கள் அனைவரும் விருப்பமுடன் உற்சாகத்துடன் கிளம்பினர். அந்த காலகட்டத்தில் எந்த பாதுகாப்பு இல்லாமல் உறைந்த காடுகளில் நடந்து பயணிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் இந்த 10 பேரில் ஒருவர் பயணத்திற்கு செல்லவில்லை. அவர்தான் யூரி யுதீன். அவர் ஒருவர் தான் இந்த மர்மத்தை அம்பலப்படுத்தும் ஒரு முக்கியமானவர். தென் யூரல் மாநிலத்தில் உள்ள விஸ்ஹாய் குடியேற்றம் அந்த 10 பேர்கள் புறப்பட்ட இறுதி ஊர். அங்கிருந்து அவர்கள் ஓட்டோர்டன் மவுண்டன் நோக்கி பயணிக்கிறார்கள். அந்த மலை மாஞ்சியின மக்களால் டேட் மவுண்டைன் என்று அழைக்கப்படுகிறது. தொடர்ந்து நடக்கின்ற குழுவினர் பனி படர்ந்த மலைப்பாதைகளில் நடந்து செல்கின்றனர். அவையெல்லாம் ஒரு விஷயம் சொல்கின்றன. அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள், சிரித்துக்கொண்டே பயணித்தார்கள். அந்த புகைப்படங்களில் பனிக்கட்டிகளை எரிந்து விளையாடும் யூரி, வானத்தை நோக்கி புன்னகைக்கும் லியுட்மிலா, ஒருவரை ஒருவர் சிரிக்க வைக்கும் அனாதோலி. அவர்கள் கடைசியாக எழுதும் கேம் நோட்டையும் பார்த்தால் ஒரு சிக்கலும் தெரியவில்லை. அந்த கேம் நோட்டில, இன்று நாங்கள் ஒரு புதிய நிலத்தில் கூடாரம் அமைக்கிறோம். நாம் கடைசியாக பார்த்த யூரி யுதீன் பயணத்திற்கு வரவில்லை என்பது நமக்கு கவலை அளிக்கிறது. ஆனால் நாம் உற்சாகமாகவே இருக்கிறோம் என்றெல்லாம் எழுதப்பட்டிருந்தது. மூடுபனியில் ஒரு தீயை சுற்றி அமர்ந்த குழுவினர். அவர்கள் முகங்களில் சற்று கவலை, சற்று சோர்வு. இது ஒரு சமநிலை இல்லாத, சற்று ஆண்டென்னா மாதிரி தோன்றும் புகைப்படம். அந்த போட்டோவின் பின்னணி இன்று வரை விசாரணைக்குரியது. என்ன நடந்தது அந்த இரவில்? அவர்கள் திரும்ப வேண்டிய நாள் கடந்தும் எந்த செய்தியும் இல்லை. அவர்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் அனைவரும் சற்று கவலையில். இணையம் இல்லாத காலம் அது. ஒரு கடிதம் வரும் வரை ஒருவரின் நிலையை மற்றவர் அறிய முடியாது. ஆனால் இப்போதோ எதுவும் வரவில்லை. யூரல்ஸ் பல்கலைக்கழகம், டயாட்லவ் மற்றும் குழுவினரின் நிறுவனம் முதன்முறையாக அதிகாரப்பூர்வ தேடுதலை துவங்குகிறது. அதிகாரிகள் ஆரம்பத்தில் பெரிதாக கவலைப்படவில்லை. மலைப்பாதையில் தாமதம் என்பது சகஜம், கொஞ்சம் பனிப்பொழிவு கூட அதிகம்தான். ஆனால் குழுவினரின் பெற்றோர்கள் வற்புறுத்துகிறார்கள். ஹெலிகாப்டர்கள், மாணவர்கள், இராணுவ வீரர்கள் மற்றும் மலைவாசிகளான மாஞ்சியின மக்கள் கூட தேடலில் இணைகின்றனர். அவர்களுக்கு அந்த மலைப்பகுதி பரிச்சயமானது. அந்த மலைதான் டெட் மவுண்டைன் என்று அவர்களால் அழைக்கப்படுவதும் சுவாரஸ்யம். அந்த தேடல் குழுவில் ஒருவர் ஒரு கூடாரத்தை பார்க்கிறார். தொலைவில் பனிக்குள் மூழ்கிய நிலையில் ஒற்றை பக்கம் சாய்ந்து கிடக்கிறது. கூடாரத்தின் உள்பக்கம் சேதமில்லை, வெளிப்பக்கம்தான் சீண்டப்பட்டுள்ளது, நசுக்கப்பட்டுள்ளது. அதற்குள் இருந்தவர்கள் அதை உடைத்து வெளியே வந்திருக்கிறார்கள். அதுவும் உள்பக்கத்தில் இருந்து கத்தியால் கிழிக்கப்பட்டது போல்.
அவர்கள் எதற்காக அவ்வளவு பயமுடன் வெளியில் ஓடினர்? பனியில் ஓடிய காலடி தடங்கள் அவர்கள் மையம் தவிர்த்து அலை அலையாக ஓடியதை காட்டுகின்றன. அதிகப்படியானவர்கள் காலணி இல்லாமல் வெளியே ஓடியுள்ளனர். பனி நிறைந்த உறைந்த மலைப்பாதையில், அதுவும் வெறும் பாதத்துடன், -25 டிகிரி வெப்பநிலையில். அடுத்து கண்ட காட்சி அவர்களின் மனதை உறைய வைக்கிறது. ஒரு மரத்தின் அடியில் 2 உடல்கள். யூரி குரோஷெவென்கோ மற்றும் யூரி தோரோஷென்கோ. அவர்கள் அண்டர்வேர் மட்டுமே அணிந்திருந்தனர். மரத்தின் கிளைகள் முறியப்பட்டிருக்கின்றன. அவர்கள் ஏதோ ஒன்றை தேடி மரத்தில் ஏற முயற்சித்துள்ளனர். அவர்களின் கைகளிலும் பாதங்களிலும் தீவிர காயங்கள் இருந்தன. அவர்கள் அதிர்ச்சி மற்றும் பனிக்காய்ச்சலால் இறந்திருக்கலாம் என முதலில் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் இன்னும் ஆழமாக சிந்தித்தால், ஏன் அவர்கள் மரம் ஏற முயற்சித்தார்கள்? எதை கண்டார்கள்? எதிலிருந்து தப்ப முயற்சித்தார்கள்? யூரி மற்றும் யூரியின் உடல்கள் கிடந்த இடத்திலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் இன்னொரு சடலம் பனிக்கட்டிக்குள்ளே புதைந்தபடி கிடக்கிறது. அவர்தான் ஈகோர் டயட்லவ், இந்த பயணத்துக்கான தலைவர். அருகில் ஒரு குச்சியை இருக்க பிடித்தபடி, உடல் முழுக்க காயங்கள், முகத்தில் வலி, பயம் கலந்த இறுதி பார்வை. அருகே இன்னொரு சடலம், ஜினைடா கொல்மோகோரோவா. அவளும் நன்கு போர்த்தப்பட்டிருந்தாலும் ஒரு ஜெர்கின் உடையுடன் பனியில் உறைந்தபடி கிடக்கிறாள். அவள் முகத்திலும் ஒரு சந்தேகம், வலி. நிச்சயம் அவளும் ஏதோ ஒன்றை பார்த்து ஓடியிருக்க வேண்டும். அந்த மரத்திலிருந்து 75 மீட்டர் தொலைவில் மேலும் 2 உடல்கள். அவர்கள்தான் அலெக்சாந்தர் மற்றும் ரூஸ்டம். இந்த 2 உடல்களும் பெரிதாக சேதமடைந்தது போல தெரியவில்லை. பனியால் உறைந்து போன தளத்தில் சற்றே தூக்கில் தொங்கியதைப் போல சாய்ந்த நிலையில். அவர்களது மரணமும் பனிக்காய்ச்சல் என்று கூறப்படுகிறது. ஆனால் பரிசோதனை அறிக்கையில் கூறப்படுவது, அவர்கள் உடனே இறக்கவில்லை, வலி, போராட்டம் ஆகியவற்றுடன் போராடி இறந்திருக்கிறார்கள் என்று. இதை பார்க்கும்போது நம் மனதில் வரும் கேள்விகள்: இவர்கள் ஏன் கூடாரத்தை கிழித்து கொண்டு வெளியே ஓடினார்கள்? பனிக்காட்டு இரவில் காலணி இல்லாமல் ஓடியது ஏன்? மரத்தில் ஏற முயற்சித்தது ஏன்? இன்றும் இந்த கேள்விகள் ஒரு மர்மமாகவே உள்ளது. காவல்துறையும் ரஷ்ய இராணுவமும் விசாரணைக்கு வருகின்றன. இந்த விசாரணை ரகசியமாக்கப்படுகிறது. அனைத்து சடலங்களும் பனியில் உறைந்து கிடந்த இடங்களில் இருந்து அகற்றப்படுகிறது. தலை, கை, கால்கள், சில இடங்களில் சதை ஆழமாக கீறப்பட்டிருந்தது. பரிசோதனை அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியான பதில் சொல்கிறது: ஹைப்போதெர்மியா, அதாவது பனிக்காய்ச்சலால் மரணம். 3 வாரங்கள் கழித்து பனிக்குள் புதைந்த நிலையில் மற்ற 4 உடல்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. மிகவும் மோசமான காயங்களுடன். அலெக்சே திபோப்ரினியோல், அவருடைய அடிவயிற்று பகுதி அடித்தது போல் முறிந்திருந்தது. உள்ளுறுப்புகள் மொத்தமாக நசுங்கி இருந்தது. லுட்மிலா டுபினினா, அவளது மூக்கு, நாக்கு, கண்கள் இல்லாமல் இருந்தன. மற்ற 2 உடல்கள் எலும்புகள் முறிந்த நிலையில் பனியில் புதைந்து கிடக்கின்றனர். இந்த குழுவினர் ஏதேயா ஒரு பயமுறுத்தும் சக்திக்கு எதிராக சிக்கிக் கொண்டனர் என்று ரஷ்யா ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டது. ஆனால் அதனை விளக்க முடியவில்லை. பயமுறுத்தும் சக்தி என்று ரஷ்ய அரசு சொல்வதா? அதிக கேள்விகள் எழும்போது விசாரணை மூடப்பட்டு விடுகிறது. அரசு பத்திரங்களை பொதுமக்களுக்கு அனுமதிக்கவில்லை. தீவிர ரகசியமாக மாறுகிறது. அதுவரைக்கும் கலந்து கொண்ட இராணுவத்தினர், போலீசார் எதுவும் பேச முடியாது என ஒப்பந்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. இது ஒரு விபத்து என முடிவு செய்தாலும் 10 பேரின் மரணத்தில் 16,000 கேள்விகள் எழுந்தன. விசாரணை மூடியதுக்கு பிறகு மர்மத்தில் மூழ்கிய மக்களும், ஆழமாக தோண்டிய ஆராய்ச்சிகளும் நிபுணர்களும் பல காரணங்களை கொடுத்தார்கள். அதே நேரத்தில் ரஷ்ய அரசு வானில் ரகசிய ஆயுதங்களை சோதித்து வந்தது. குழுவினர் இருந்த இடத்தில் சில பிரகாசமான உருண்ட கிரகம் போல ஒளி இழுப்பு இருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது பறக்கும் ஒளி உருண்டைகள் அல்லது அணு ஆயுத சோதனையா? மாஞ்சியின மக்களின் கூறுப்படி அந்த மலை மரணம் தரும் மலை. அங்கே மனிதரல்லாத ஒன்று இருக்கிறது. அதாவது குழுவினர் எடுத்திருந்த ஒரு புகைப்படம். அதில் தொலைவில் நின்ற ஒருவன், ஒரு மனித உருவம். ஆனா அது நிஜமா? ஒரு பெரும் சக்தி ஒரே நேரத்தில் குழுவை தாக்கி பனிமூழ்கச் செய்ததா? அந்த உடல் சேதங்கள் யாரால்? அதே ஊர்ல பிறந்தவரும்
60 ஆண்டுகளுக்கும் மேலாக இது பற்றி ஆராய்ந்தவரும் ஒரு மூத்த மாஞ்சி பெரியவர் சொல்றார். அவர்கள் அந்த மலைக்குள் நுழைந்த உடனே அந்த மலை அவர்களை வெளியே அனுப்ப முடியாது என்று முடிவு செய்தது. குழுவினர் எடுத்த ஒவ்வொரு புகைப்படமும் அந்த பயணத்தின் அடையாளங்கள். அது அவர்களின் கடைசி தடயங்கள். அவர்களிடம் மொத்தம் 4 கேமராக்கள் இருந்தன. அவற்றிலிருந்து சேமிக்கப்பட்ட 33க்கும் மேற்பட்ட படங்கள் விசாரணையின் மையமாக மாறின. சில புகைப்படங்களில் பனிக்காடுகள், சிரிக்கும் முகங்கள், சலிப்பில்லாத பயண காட்சிகள். அடுத்தது கூடாரம் அமைக்கும் நிகழ்வு, மரங்கள், அணிவகுத்த நடை. பிறகு அழுத்தமான பனியோட்டம், காற்று, பனி இறங்கும் சத்தம் புகைப்படங்களால் உணர முடிகிறது. ஒரு புகைப்படம் மட்டும், அது கருப்பாகவும் குழப்பமாகவும் இருக்கிறது. ஒரு ஒளிப்புள்ளி போல, தீயொளி போல். ரஷ்ய அரசிடம் இருந்த ஒரிஜினல் நெகட்டிவ்ஸ் வெளியிடப்படவில்லை. ஒரு புகைப்படத்தில் நன்றாக பார்க்கும்போது அறிய முடியாத பறக்கும் வஸ்து போல தெரிகிறது. அந்த காட்சியை விசாரணையில் எந்த அதிகாரியும் உண்டென்று ஒப்புக்கொள்ளவில்லை. குழுவினர் உடம்பில் இருந்த கடைசி எழுத்துக்கள், குறிப்பாக லியூட்மிலா எழுதியதாக கூறப்படும்படி காட்டிய ஒரு டைரியின் பக்கம். அதில், நாம் காணும் ஒளி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, அது நம்மை பின்தொடர்கிறது என்று. சில படங்களில் கூடாரத்துக்கு வெளியே இருக்கும் 3வது நிழல் பற்றி விவாதம். மாஞ்சி மக்கள் அந்த மலைத்தொடருக்கு அருகிலுள்ள பழங்குடி சமுதாயம். அவர்கள் கூறியதாவது, அந்த இரவில் வானில் 3 எரியும் உருண்டைகள் பறந்தன. அது மேகத்தினாலும் மறைக்கப்படவில்லை. நாங்கள் அந்த பகுதியில் அடிக்கடி பயணம் செய்வோம். ஆனா அந்த விபத்து நடந்த இடத்தை மட்டும் நாங்கள் தவிர்ப்போம். அவர்களின் உடல்களில் ஒரு பச்சை ஒளி இருந்தது. அது பனியால் அல்ல, ஏதோ வித்தியாசமாக இருந்தது. ஆனால் அதன் முழுமையான விவரங்கள் இப்போதும் ரகசியம். இப்பொழுது அந்த இடத்தில் ஒரு நினைவு சின்னம் உள்ளது. உண்மை எப்போதும் வெளிவராது. ஆனா அதை தேடுபவர்கள் மட்டும்தான் கதைகளை உருவாக்குவார்கள். தைரியம் என்பது உயிர் கொடுத்தாலும் திரும்பி பார்க்கும் வரம். டயர்ட் லவ் குழு அதற்கு எடுத்துக்காட்டு. சில மர்மங்கள் இறந்த பின் கூட வாழ்கின்றன. இந்த கதை, அந்த மலை, அந்த ஒளிப்படம் எல்லாமே மரணத்திற்கு பிறகும் பேசுகின்றன.